ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு கொண்டக்கடலையை வச்சு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாது. பூண்டு மிளகாலாம் நல்லா அரைப்படுற அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மீதி இருக்கிற கொண்டக்கடலையை ரெண்டாவதாக சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து இதோடு சேர்த்துக்கணும். இதோட பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போவுமே பருப்பு வடைனா கடலை பருப்பில் தான் செய்வாங்க. ஒரு சிலர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொண்டக்கடையில் எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை வடையாகவும் பொரிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா குண்டு குண்டாக போட்டு கோலா உருண்டை மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே கொண்டக்கடலையே சுண்டலாக பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.